வணக்கம். ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ். இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இப்போது வீட்டில் பொங்கல் வைப்பதை பார்ப்போம். இங்கே பழக்கம் பால் பொங்கல் வைப்பது தான். அதற்கு சாம்பார், பரங்கிக்கீத்தை போட்டு மொச்சையும் பரங்கிக்கீத்தும் போட்டு சாம்பார், இஞ்சி புதினா துவையல், சக்கரவள்ளி கிழங்கு பொரியல். இதை இனி பொங்கல் வைப்பதை பார்ப்போம். பால் ஊற்றி அடுப்பில் வைத்து விட்டு கற்பூரம் காட்டி விட்டு பால் பொங்கி வரும்போது அரிசி போட வேண்டும். இது பால் ஊற்றிருக்கோம். நாங்கள் வெறும் பாலில் மட்டும்தான் செய்யணும். அதுக்கப்புறம் அரிசியை கழுவிட்டு ஊற போட்டிருக்கோம். இது 2 டம்ளர் அரிசி. இது பால் நல்லா பொங்கி வரும்போது அதை எடுத்து பொங்கல்னு சொல்லி அதில் போட்டு கைவிடாமல் கிளறணும். எத்தனை டம்ளர் பால் ஊற்றிருக்கீங்க? 1 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் பால், தண்ணி ஊற்றாமல். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். எடுத்து போடு 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 3 டைம் போடு. ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து 3 டைம் போடாதே. பொங்கலோ பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். இதுலயே வதறி இந்த பானை பொங்கல், இந்த பானை பொங்கல். அதுல எடுத்து போடு. டக்குன்னு போடு. அதுல இந்த எடுத்து போடு. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். அதுலயே உதறி எடுப்பு கையை. அடுத்தது வாப்பா. கிண்ணத்துல போடுன்னு. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். கிண்ணத்துலேயே உதறுங்கன்னு சொன்னாங்க. இதுலேயே உதறிட்டு போத அதுலேருந்து எடுத்து. இப்போ பொங்கல் நல்லா வெந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இப்போ உப்பு இவ்வளோ போட்டுடணும். அதே அளவுக்கு போடு. இன்னும் கொஞ்சம் போடு. இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். போதும். நல்லா கிண்டி விட்டோம்னா போட்டு நல்லா கிண்டி விட்டோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் சப்போஸ் அரிசி கொஞ்சம் பழைய அரிசியாக இருந்து நெத்தாக இருந்ததுன்னா நம்ம இன்னொரு பேக்கெட் பாலை ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஊற்றலாம். இது கொஞ்சம் பால் தேவைப்படுற மாதிரி. இதுக்கு வேணுமா பால்? பார்க்குறேன்.